இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லி ஹில்ஸில் தான் இருக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்கிற வழியில் தான் போயிட்டுருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க நம்ம இப்போ ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி கீழே எவ்வளோ தூரம் இருக்காது போகலாம். 1008 படிக்கட்டுக்கு மேலே சொல்லியிருக்காங்க. நம்ம போகலாம், போயிட்டே இருக்கலாம் வாங்க. அந்த நீர்வீழ்ச்சிக்கு இறங்குற இதில் மிகவும் செங்குத்தான படிக்கட்டுனா இந்த படிக்கட்டு தான். பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு கீழே. படிக்கட்டு வந்து இந்த படிக்கட்டு தான் இருக்கிறதுலே அந்த நீர்வீழ்ச்சி இறங்குற படிக்கட்டிலே மிகவும் செங்குத்தான படிக்கட்டு. நம்ம இப்போ பாதி தூரம் வந்தாச்சு. இதான் பாதி தூரம் வந்ததுக்கான வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து வந்து ஃபுல்லாக நேச்சுரல் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த படிக்கட்டு வந்துட்டு நேச்சுரலாக ரசிக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் எல்லாம் மழை செம்மையாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. எவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணி கொடுத்து பாருங்களேன். இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்கிறத பார்க்கலாம். எவ்வளோ நேச்சுராக எவ்வளோ இதாக இருக்குது இயற்கை. இந்த தண்ணியில் குளிச்சாவே நிறைய நோய்கள் தீருதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஐதீகங்கள் இருக்குது. தண்ணி எவ்வளோ ஹைட்லேருந்து ஊற்றுன்னு பாருங்கள். மேலே உள்ளுக்குள்ளே பாறை மேலேருந்து கீழே ஒரு மாதிரி இருக்கும், உடம்புல இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தண்ணி ஊற்றுது மேலேருந்து.
இதை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமும் அதிகமாக நிறையா வந்துகிட்டே இருக்காங்க. சுற்றுலாத்தலங்கள்லே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் இருக்க மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி தான். கொல்லிமலை போகிறவங்க யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ஆகாயங்கை நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க. சாரல் அதிகமாக அடிக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக கேமரா ஃபுல்லாக இதாக பாருங்கள். பனி தண்ணி வீசுகிற மாதிரி வீசிடுது. ஃபுல்லாக தண்ணி அதிகமாக வீசுறது. எவ்வளோ ஹைட்லேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஊற்றுது பாருங்களேன். செம்ம இதாக இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொல்லிமலை போகணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக ஆகாய அருவிக்கு கீழே இறங்கி போய் பாட்டு வந்துடுங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ரொம்ப சுற்றுலாத்தலங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் இதுவும் ஒரு முக்கியமான இடமான ஒன்று இருக்குது. அனைத்து உறவுகளுமே பார்த்திங்கன்னா இப்போ கொல்லிமலை போகணுன்னு முடிவு எடுத்திங்கன்னா ஆகாயங்கை நீர்வீழ்ச்சிக்கு கீழே இறங்காமல் வந்துடாதீங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாவே தெரியும் எல்லாத்துக்குமே. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி. எவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணி கொடுத்து பாருங்களேன். இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்கிறத பார்க்கலாம். எவ்வளோ நேச்சுராக எவ்வளோ இதாக இருக்குது இயற்கை. இந்த தண்ணியில் குளிச்சாவே நிறைய நோய்கள் தீருதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஐதீகங்கள் இருக்குது. தண்ணி எவ்வளோ ஹைட்லேருந்து ஊற்றுன்னு பாருங்கள். மேலே உழுக்குள்ளே பாறை மேலேருந்து கீழே ஒரு மாதிரி இருக்கும், உடம்புல இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தண்ணி ஊற்றுது மேலேருந்து. இதை பார்க்கறதுக்கு பார்த்தா கூட்டமும் அதிகமாக நிறையா வந்துகிட்டே இருக்காங்க. சுற்றுலாத்தலங்களே வந்து பார்த்தா கொல்லிமலையில் இருக்க மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி தான். கொல்லிமலை போகிறவங்க யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ஆகாயங்கை நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க. சாரல் அதிகமாக அடிக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக கேமரா ஃபுல்லாக இதாக பாருங்கள். பனி தண்ணி வீசுகிற மாதிரி வீசிடுது. ஃபுல்லாக தண்ணி அதிகமாக வீசுறது. எவ்வளோ ஹைட்லேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஊற்றுது பாருங்களேன். செம்ம இதாக இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொல்லிமலை போகணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக ஆகாய அருவிக்கு கீழே இறங்கி போய் பாட்டு வந்துடுங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ரொம்ப சுற்றுலாத்தலங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் இதுவும் ஒரு முக்கியமான இடமான ஒன்று இருக்குது. அனைத்து உறவுகளுமே பார்த்திங்கன்னா இப்போ கொல்லிமலை போகணுன்னு முடிவு எடுத்திங்கன்னா ஆகாயங்கை நீர்வீழ்ச்சிக்கு கீழே இறங்காமல் வந்துடாதீங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாவே தெரியும் எல்லாத்துக்குமே. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நேச்சுராக எவ்வளோ இதாக இருக்குது இயற்கை. இந்த தண்ணியில் குளிச்சாவே நிறைய நோய்கள் தீருதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஐதீகங்கள் இருக்குது. தண்ணி எவ்வளோ ஹைட்லேருந்து ஊற்றுன்னு பாருங்கள். மேலே உழுக்குள்ளே பாறை மேலேருந்து கீழே ஒரு மாதிரி இருக்கும், உடம்புல இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தண்ணி ஊற்றுது மேலேருந்து. இதை பார்க்குறதுக்கு பார்த்தா கூட்டமும் அதிகமாக நிறையா வந்துகிட்டே இருக்காங்க. சுற்றுலாத்தலங்கள்லே வந்து பார்த்தா கொல்லிமலையில் இருக்க மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி தான். கொல்லிமலை போகிறவங்க யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த ஆகாயங்கை நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க.
சாரல் அதிகமாக அடிக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக கேமரா ஃபுல்லாக இதாக பாருங்கள். இதை பனி தண்ணி வீசுகிற மாதிரி விசிறிடுது. ஃபுல்லாக தண்ணி அதிகமாக வீசிடுது. எவ்வளோ ஹைட்லேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஊற்றுது பாருங்களேன். செம்ம இதாக இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கொல்லிமலை போகணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக ஆகாய அருவிக்கு கீழே இறங்கி போய் பாட்டு வந்துடுங்க. எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ரொம்ப சுற்றுலாத்தலங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான இடமான ஒன்று இருக்குது. அனைத்து உறவுகளுமே பார்த்திங்கன்னா இப்போ கொல்லிமலை போகணுன்னு முடிவு எடுத்திங்கன்னா ஆகாயங்கை நீர்வீழ்ச்சிக்கு கீழே இறங்காமல் வந்துடாதீங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கனாவே தெரியும் எல்லாத்துக்குமே. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இன்னும் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.